சுடர் நேயர்களுக்கு வணக்கம். பிரித்தானியாவில் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட சிறுவனின் உடல் சோகத்தில் குடும்பத்தினர். மாலி நாட்டில் பணியாற்றி வந்த இந்தியர்கள் 3 பேர் கடத்தல். பிரித்தானியாவின் இராணுவ தளத்திற்குள் ரகசியமாக நுழைந்த பாலஸ்தீன ஆர்வலர்கள். இந்தோனேசியாவில் படகு மூழ்கியதில் 38 பேர் மாயம். தரையிறங்குவதற்கு சற்று முன்னர் விபத்துக்குள்ளான சோமாலியா விமானம் 3 பலி. சிறையில் உள்ள இம்ரான்கானை இராணுவ தளபதி கொலை செய்ய சதி, பாகிஸ்தானில் பரபரப்பு. ரஷ்யாவை தூக்கி எறிந்து சீனாவை ஆயுத கூட்டாளியாக்கியது ஈரான். ஈரானின் திடீர் முடிவால் மீண்டும் பதற்றம். இனி தொடர்வென விரிவான செய்திகள். பிரித்தானியாவின் வேவெனி ஆற்றிலிருந்து 13 வயது சிறுவனின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் வேவெனி ஆற்றிலிருந்து 13 வயது சிறுவன் ஒருவரின் உடல் நேற்றிரவு மீட்கப்பட்டதை அடுத்து பெக்கல் சமூகம் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. விரிவான தேடுதல் நடவடிக்கைக்கு பிறகு அதிகாரிகள் இந்த கண்டுபிடிப்பை உறுதிப்படுத்தினர். நேற்றைய தினம் மாலை சுமார் 7:30 மணியளவில் பெக்கல் ஸ்கூவே பகுதிக்கு அவசரகால சேவைகள் அனுப்பப்பட்டன. நண்பர்களுடன் ஆற்றில் குதித்த ஒரு 13 வயது சிறுவன் மீண்டும் மேலே வராததால் இந்த தகவல் கிடைத்தது. உடனடியாக ஒரு பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கை தொடங்கப்பட்டது. இதில் சஃபோக் காவல்துறை, சஃபோக் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர், கிழக்கு இங்கிலாந்து ஆம்புலன்ஸ் சேவை, வான்வழி ஆம்புலன்ஸ் குழுவினர் மற்றும் HM கடலோர காவல் படையினர் ஆகியோர் ஈடுபட்டனர். இந்நிலையில் நேற்றைய தினம் இரவு நீரில் ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டதாக சஃபோக் காவல்துறை துயரமான செய்தியை உறுதிப்படுத்தியது. இந்த மனதை உடைக்கும் சம்பவம் குறித்து அந்த 13 வயது சிறுவனின் குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலி மேற்கு ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள சிறிய நாடாகும். இங்குள்ள கெய்ஸ், நியாரோடு, சஹேல் மற்றும் நியோனா உள்ளிட்ட 7 நகரங்களில் உள்ள இராணுவ நிலைகள் மீது பயங்கரவாதிகள் கடந்த சில தினங்களாக தொடர்ந்தும் தாக்குதல் நடாத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாலியில் உள்ள காயோஸ் பகுதியில் உள்ள வைர தொழிற்சாலையில் பணியாற்றி கொண்டிருந்த 3 இந்தியர்கள் கடத்தப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் இந்தியர்களை கடத்தி பயங்கரவாதிகள் அல்-குவைதா பயங்கரவாதிகளின் ஆதரவு பயங்கரவாதிகள் என்பது தெரியவந்துள்ளது. இந்தியர்கள் கடத்தப்பட்டதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. மாலி நாட்டில் உள்ள பமாகோ பகுதியில் உள்ள இந்திய தூதரகம் தொடர்ந்தும் தொடர்பில் உள்ளது. கடத்தப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுடனும் பேசி வருகின்றோம். இந்த சம்பவத்தை இந்தியா வன்மையாக கண்டிக்கின்றது. கடத்தப்பட்ட இந்தியர்களை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் மீட்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க மாலி அரசை கேட்டுக்கொள்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு பிரித்தானியா வழங்கும் ஆதரவை எதிர்த்து கடந்த மாதம் மத்திய இங்கிலாந்தில் உள்ள ஒரு இராணுவ விமான தளத்திற்குள் நுழைந்து 2 விமானங்களை சேதப்படுத்தியதற்காக 4 பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் பாதுகாப்பு அல்லது நலன்களுக்கு பாதகமான நோக்கத்திற்காக தெரிந்தே தடை செய்யப்பட்ட இடத்திற்குள் நுழைய சதி செய்தல் மற்றும் குற்றவியல் சேதத்தை ஏற்படுத்த சதி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி 22 முதல் 35 வயதுக்குட்பட்ட 4 பேரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜூன் 20 அன்று மத்திய இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் ஷயரில் உள்ள விமானப்படை தளம் உடைக்கப்பட்டு எரிபொருள் நிரப்புதல் மற்றும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட 2 விமானங்கள் மீது சிவப்பு வண்ணப்பூச்சி தெளிக்கப்பட்ட சம்பவத்திற்கு பின்னால் பாலஸ்தீன நடவடிக்கை என்ற பிரச்சார குழு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பாலஸ்தீன நடவடிக்கையை ஒரு பயங்கரவாத அமைப்பாக தடை செய்வதற்கு பிரித்தானியா சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் ஆதரவளித்திருந்தனர். இந்நிலையில் அந்நாட்டின் பிரைஸ் நார்டன் ரோயல் விமானப்படை தளத்தில் 2 விமானங்களுக்கு 7 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள சேதத்தை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஏற்படுத்தியதாக பாதுகாப்பு அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் பாலி தீவு அருகே 65 பேருடன் சென்ற பயணிகள் படகு மூழ்கியதில் 38 பேர் காணாமல் போயுள்ளனர். கிழக்கு ஜாவாவில் உள்ள பஞ்சுவாங்கி துறைமுகத்தில் இருந்து பாலி நோக்கி பயணிகள் படகு புறப்பட்டது.
மேலும் 23 பேர் விபத்திலிருந்து தப்பியுள்ளதாகவும் 4 பேர் பலியாகியுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த இந்த கப்பலில் 53 பயணிகள் மற்றும் 12 பணியாளர்கள் இருந்ததாகவும் 14 கனரா வாகனங்கள் உட்பட 22 வாகனங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இருப்பினும் காணாமல் போனவர்களை தேடும் பணி தற்போது நடைபெற்று வருவதாக இந்தோனேசியா தரப்புகள் தெரிவித்துள்ளன. எனினும் மோசமான வானிலை காரணமாக கடுமையான இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது. சோமாலியாவில் ஆப்பிரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளதோடு மேலும் 4 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விபத்தில் விமானம் தீப்பிடித்திருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விமானத்தில் 7 பேர் இருந்ததாகவும் ஏனையவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை சிறையிலேயே படுகொலை செய்ய இராணுவ தளபதி சதி செய்து வருவதாகவும் எந்த நேரத்திலும் சிறையில் இருந்து கேட்டு செய்து வரலாம் என அவரது சகோதரி அலீமா கான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இம்ரான்கானின் பிணை மனுக்கள் வேண்டுமென்றே ஒத்திவைக்கப்படுவதாகவும் தனது சகோதரர் நியாயமான விசாரணை அல்லது நிவாரணம் இல்லாமல் கால வரையறையின்றி சிறையில் வைக்கப்பட்டுள்ளதற்காக சட்ட செயல்முறை தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படும் அடிப்படை வசதிகள் கூட இம்ரானுக்கு வழங்கப்படுவதில்லை எனவும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் கூட அவரை சந்திக்க மறுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இராணுவ தளபதி முனீர் பாகிஸ்தானில் அறிவிக்கப்படாத இராணுவ ஆட்சியை நடத்தி வருவதாகவும் இம்ரான்கானை அரசியல் ரீதியாக அளிப்பதற்காக தனிமைப்படுத்தப்படுவதாகவும் சிறையில் சித்திரவதை செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் எந்த நேரத்திலும் சிறையிலிருந்து கேட்டு செய்தி வரலாம் என்று அஞ்சுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் ஈரானின் வான் பாதுகாப்பு பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்நிலையில் அதனை மேம்படுத்தும் நோக்கில் சீனாவிடமிருந்து J-10C ரக போர் விமானங்கள் வாங்க ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக ரஷ்யாவிடமிருந்து 50 Su-35 விமானங்களை வாங்க ஈரான் ஒப்பந்தம் செய்திருந்தாலும் இதுவரை 4 விமானங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. இந்த நிலைமையால் ஈரான் தனது கவனத்தை சீன விமானங்களின் பக்கம் திருப்பியுள்ளது. இதேவேளை கடந்த 10 ஆண்டுகளாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஈரான் நம்பியிருந்த நிலையில் இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்களில் அவை வீழ்ந்துவிட்டன. இதன்படி சீனாவின் J-10C விமானம் விலை குறைவாகவும் செயற்திறனாகவும் இருப்பதால் ஈரான் அதில் ஆழ்ந்த விருப்பம் காட்டி வருவதாக தெரிய வருகின்றது. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலையின் பின்னணியில் ஈரான் மத்திய மற்றும் மேற்கு வானெல்லையை மீண்டும் தற்காலிகமாக மூடியுள்ளது. இஸ்ரேலுடனான போர் நிறுத்தத்திற்கு பிறகு எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவு மீண்டும் மத்திய கிழக்கில் பதற்றமாக காணப்படுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய மற்றும் மேற்கு ஈரானில் உள்ள வான்வழி தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது. மேலும் மெஹ்ராபாத், இமாம் கொமேனி உள்ளிட்ட விமான நிலையங்கள் ஜூலை 3ஆம் தேதி மதியம் 2 மணி வரை இயங்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மீண்டும் வானிலை மூடப்பட்டிருப்பது எதிர்பாராத நடவடிக்கையாகவும் பெரும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறிருப்பினும் இந்த முடிவுக்கான தெளிவான காரணங்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை எனவும் பாதுகாப்பு காரணமே என கூறப்பட்டாலும் அதன் பின்னணியில் உள்ள மெய்யான தகவல் அறியப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது.